ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எண்ணத்துல நம்ம ஊர்லயும் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் கேம்ஸ். ஆக்சுவலா நாங்க ஒரு 3 இயர் ஓல்டு குழந்தைக்கும் ஸ்விம்மிங் கத்து கொடுத்துருக்கோம். சேம் இது ஒரு 83 இயர் ஓல்டு பெரியவர் வந்து நான் கண்டிப்பா ஸ்விம்மிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் டென்னிஸ் கூட விளையாண்டாரு. ஸோ இதுவே வந்து நாங்களே எதிர்பார்க்காத டைம்ல எங்களுக்கு இப்படி அப்ரோச் பண்ணி இவங்க எல்லாம் கத்துக்கிட்டது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப பூஸ்டிங்கா இருந்தது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு 3 இயர் ஓல்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம், 83 இயர் ஓல்டும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து கேம்ஸ்வில். கேம்ஸ்வில் வந்து ஒரு யுனிக்கான ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னு நினைங்க, வீட்டில் 4 ஒப்பீனியன் வரும். நம்ம குழந்தை போய் இதை சாப்பிடக்கூடாது, அப்போ அதுக்கேத்தாப்புல அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது சினிமா போறோம், அப்பவும் 4 ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஒரு வயலண்டான சீன் வரும், அப்போ இந்த மூவி நம்ம பிள்ளைக்கு சூட் ஆகாதுன்னு இருக்கும். பட் கேம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்கே வராது. பிகாஸ் கேம்ஸ்ல எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பிளஸ் அதுல உள்ள விஷயங்கள் எதுவுமே நல்லது இல்லை அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு குழந்தை வந்து போர் அடிக்குது, எனக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்ஸ்டடா உடனே வந்து சினிமாவுக்கு போயிடணும், ரெஸ்டாரண்ட் போயிருக்கும் போது அதுல ஒரு சேஞ்சா ஒரு நாள் கேம்ஸ்ல தான் வந்து கூட்டி வந்து பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஒருவேளை உங்க வீட்லயும் ஒரு சாம்பியன் பிறந்திருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வரலாம், அதுவும் நாளைக்கு ஒரு சாம்பியனா ஆகலாம்.